ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் ஹெல்த்தி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவும் கேழ்வரகு மாவும் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஆரோக்கியமான பீட்சா தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். கடைகளில் வந்து மைதா மாவில் தான் செஞ்சுருப்பாங்க. கடைகளில் போய் சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா என்னைக்காவது ஆசைக்காக சாப்பிட்டுக்கிடலாம். மற்றபடி இந்த பீட்சா வந்து வீட்டிலேயே ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நம்ம இன்றைக்கி அவன் வச்சும் அப்புறம் அவன் இல்லாமலேயும் இந்த பீட்சா வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த பீட்சா வந்து செய்ய போகிறீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து கரெக்டாக செஞ்சிங்கன்னா ஃபஸ்ட் டைமே நீங்கள் சூப்பரான பீட்சா வந்து வீட்டிலே செஞ்சு அசத்திடலாம். வாங்க இந்த சுவையான ஆரோக்கியமான பீட்சா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 3/4 கப் அளவுக்கு வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி வந்து கை வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்து வெதுன்னு இருக்கணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆறிப்போயும் இருக்கக்கூடாது, வெதுன்னு இருக்கணும். அப்போ தான் நம்ம ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். இல்லைனா வந்து நல்லா பீட்சா மாவு வந்து பொங்கி வராது. அதனால் இந்த ஸ்டெப் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம். அதனால் வெதுப்பான தண்ணி வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. இது வந்து 185 ml. இதில் இப்போ 4 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து வெல்லம் அல்லது அச்சு வெல்லத்தை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை கூட நம்ம இதில் சேர்த்துக்கிடலாம். கண்டிப்பாக சீனி மட்டும் சேர்க்காதீங்க. நம்ம சீனி சேர்க்காமலேயே இந்த பீட்சா வந்து முழுக்க ரொம்ப ஆரோக்கியமாக வந்து செய்ய போகிறோம். இப்போ இந்த சர்க்கரை வந்து நல்லா தண்ணியில் கரையிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ட்ரை ஈஸ்ட்டு சேர்க்க போகிறதா இருந்துச்சுன்னா அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு நீங்கள் சேர்க்க போகிறதா இருந்துச்சுன்னா டேரெக்டாக நம்ம மாவுலே சேர்த்துடலாம். ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவில் சேர்க்க போகிறேன். இப்போ இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. இப்போ இந்த ஈஸ்ட் வந்து நல்லா பொங்கி வந்தால் தான் நம்ம பீட்சா மாவும் நல்லா பொங்கி சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நல்லா பொங்கி வர்றதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த தண்ணி வந்து வெதுப்பாக இருக்கணும். ரொம்ப சூடோடு போட்டிங்கன்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு எனக்கு. நல்லா ஈஸ்ட் வந்து பொங்கி வந்துருச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1.25 கப் அளவுக்கு கோதுமை மாவு, இது வந்து 175 கிராம். அடுத்ததாக இதில் 3/4 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து 125 கிராம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ரவை வந்து எதுக்கு சேர்த்துருக்கேன்னா மாவு வந்து நல்லா இலாஸ்டிக் மாதிரி கொஞ்சம் இழுக்க வரும். அதனால தான் ரவை சேர்த்துருக்கேன். நம்ம வந்து கேழ்வரகு மாவு மட்டும் தனியாக வச்சு பண்ணுறதா இருந்துச்சுன்னா மாவு வந்து ஒரு மாதிரி களி மாதிரி பிசுன்னு ஆயிரும். அதனால தான் இதில் கோதுமை மாவும் சேர்த்து நம்ம பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கிற ஈஸ்ட்டு தண்ணியை சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பிசுன்னு இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு வெதுப்பான தண்ணி தான் சேர்க்கணும். இப்போ இந்த மாவு வந்து நல்லா கொஞ்சம் பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இப்போ இதை வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம இப்படி பிசையும் போது இந்த மாதிரி உள்ளங்கையை வச்சு நல்லா இழுத்து பிசையணும். இந்த மாதிரி நல்லா இழுத்துட்டு அதுக்கப்புறமா பிசைஞ்சிங்கன்னா மாவு வந்து நல்லா சூப்பராக சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இந்த மாவை ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாஃப்டான வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி பீட்சா செய்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வெண்ணெயை வந்து எடுத்து வெளியில் வச்சுருங்க. அப்படின்னா நமக்கு வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போ உங்கள்கிட்ட வெண்ணெய் இல்லைன்னா இதே அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெண்ணெயோட நல்லா மாவு வந்து நல்லா கலந்து விடுற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ வெண்ணெயை வந்து நல்லா மாவோட சேர்த்து பிசைஞ்சாச்சு. இப்போ மறுபடி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி இழுத்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ மொத்தமாக ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இதில் அடுத்ததாக இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வந்து மாவோடு சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க.
இப்போ கொஞ்சம் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ திரும்பியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மாவை இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போது ஒரு 15 நிமிஷம் நல்லா வந்து பிசைஞ்சாச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் பிசைகிறதுக்கும் இப்போ பிசைகிறதுக்கும் நல்லா வித்தியாசம் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மாவு வந்து டக்கு டக்குன்னு உடையிற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா சேர்ந்த மாதிரி வரும். நம்ம இந்த மாவு வந்து எந்த அளவுக்கு நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பீட்சா வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி இழுத்து பிசையாமல் லைட்டாக பிசைஞ்சிங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி நாம் நல்லா இழுத்து இழுத்து பிசையும் போது பீட்சாவும் ரொம்ப நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போது நல்லா வந்து பிசைஞ்சாச்சு. இந்த மாவு வந்து கொஞ்சம் கையில் வந்து ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அதனால் பரவாயில்ல. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்படின்னா நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல சூப்பரான சாஃப்டான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவு வைக்க போகிற பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்டுருங்க. நான் வந்து ஆலிவ் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். பீட்சாவுக்கு வந்து ஆலிவ் எண்ணெய் தான் சேர்ப்பாங்க. அதனால் நான் ஃபுல்லாகவே ஆலிவ் எண்ணெய் தான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட ஆலிவ் எண்ணெய் இல்லைன்னா உங்களுக்கு என்ன விருப்பமான எண்ணெயோ அதை வந்து நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து உள்ளே வச்சிடலாம். இப்போ இதை வந்து நல்லா மூடி வச்சுட்டு இது வந்து 2 மடங்கு வர வரைக்கும் நம்ம இதை வந்து அப்படியே வச்சிடணும். நம்ம ஊரில் உள்ள டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி இது வந்து டைம் வந்து சேஞ்ச் ஆகும். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஆகும். நல்ல வெயில் காலத்தில் வந்து ஒரு 1.5 மணி நேரமே போதும். குளிர்காலமாக இருந்துச்சுன்னா ஒரு 2 மணி நேரம் கூட தேவைப்படும். எனக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ வந்து இது வந்து நல்லா 2 மடங்கு ஆயிடுச்சு. மாவு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்படின்னா நமக்கு பீட்சா வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மாவு வந்து பிசைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இன்றைக்கி அவன்லேயும் செய்ய போகிறோம், தோசைக்கல்லையும் செய்ய போகிறோம். அதனால் நான் மாவு வந்து ஒரு 1/4 பங்கு அளவுக்கு தனியாக வந்து கொஞ்சம் மாவை வந்து எடுத்துடுறேன். இப்போ நம்ம அவனில் வைக்க போகிற மாவு வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இது வந்து இரும்பு தோசைக்கல் தான் நான் வந்து பயன்படுத்த போகிறேன். இந்த மாதிரி நம்ம இரும்பு கல்லில் செய்யும்போது நமக்கு வந்து இரும்பு சத்தும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ இது மேலே நல்லா வந்து எண்ணெயை தடவிக்கோங்க. நான் வந்து இதுக்கும் ஆலிவ் எண்ணெய் தான் பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் இருக்கோ நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கிடலாம். இப்போ எண்ணெய் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம வந்து மாவு வச்சு நல்லா விரித்து விட்டுடலாம். நம்ம இந்த மாவு வந்து விரிக்கும்போது கையை வச்சு இந்த மாதிரி விரித்து விட்டுக்கலாம். நமக்கு மாவு வந்து நல்லா லூஸாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஈஸியாக இந்த மாதிரி விரித்து விடுறதுக்கு வந்துடும். இப்போ இதில் ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வந்து அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது மாவு வந்து புஷ்ஷுன்னு உப்பி வராமல் இருக்கும். இல்லைனா வந்து பீட்சா வந்து புஷ்ஷுன்னு இந்த சப்பாத்திலாம் சில நேரம் உப்பி வரும்ல, அந்த மாதிரி வந்துடும். அதனால் அதை வந்து தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நம்ம இந்த மாதிரி குத்தி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா இந்த ஓரங்களில் கொஞ்சம் இடைவெளி விட்டு இந்த மாதிரி டென்ட் மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சம் வந்து எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ இதில் பீட்சா சாஸ் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி வீட்டிலேயே செஞ்ச பீட்சா சாஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து எப்படி செய்யணும்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இந்த லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த பீட்சா சாஸுமே வந்து வீட்டில் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பீட்சா சாஸ் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து 1 கப் அளவுக்கு சீஸ் சேர்க்க போகிறேன். இது வந்து மோஸ்ரெல்லா சீஸ். கடையில் வந்து இந்த மாதிரி துருவியே இருந்துச்சு. சப்போஸ் உங்கள்கிட்ட அந்த பிளாக் மாதிரி கிடைக்கும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா துருவல் வச்சு நல்லா துருவிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நான் இன்றைக்கி இதில் செடார் சீஸ் வந்து சேர்க்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே வந்து கடைகளில் வந்து கிடைக்கும். ஆனால் நம்ம ஊரில் வந்து இருக்குதான்னு எனக்கு தெரியல. இது வந்து ஆப்ஷனல் தான், சேர்க்கலனாலும் பரவாயில்ல. இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பமான டாப்பிங்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் மெல்லிசாக நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் வந்து சேர்க்குறேன். அடுத்ததாக இதில் கொஞ்சம் நீல வாக்கில் வெட்டின கேப்சிகம் சேர்த்துருக்கேன்.
அப்புறமா கொஞ்சமாக கேரட் கொஞ்சம் நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஆலிவ்ஸ் அப்புறமா அன்னாச்சி பழம் இதெல்லாம் இருந்தால் கூட நம்ம இதில் வந்து சேர்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சிக்கன் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா சிக்கனை வந்து கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள்லாம் போட்டு வேக வச்சுட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதில் 3 தக்காளி துண்டுகள் வந்து மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடுறேன். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சீஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதில் சீசனிங் சேர்க்க போகிறேன். நான் வந்து ஆரிகனோ சீசனிங் சேர்க்குறேன். உங்ககிட்ட இது வந்து இல்லைன்னா ஓம இலை இருந்துச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக வெட்டிட்டு அதை இதில் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறமா பேசில் லீவ்ஸ், இதுவும் வந்து உங்ககிட்ட இல்லைன்னா துளசி இலை இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். சப்போஸ் இது ரெண்டுமே இல்லை எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வந்து கரம் மசாலா தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை வந்து அவனில் வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். அவனை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு 450 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் உள்ள அவனோட டெம்பரேச்சர் எதுவோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. சில அவனில் வந்து 15 நிமிஷம் கூட எடுக்கும். அதனால் உங்கள் அவனுக்குள்ளே டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தோசைக்கல்லை உள்ளே வச்சிடலாம். இப்போ இது பேக் ஆகட்டும் ஒரு 15 நிமிஷத்துக்கு. அவன் இல்லாமல் தோசைக்கல்லில் உள்ள பீட்சா வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கோங்க. இது வந்து ஃபுல் ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம தோசைக்கல்லை வச்சிடலாம். இப்போ இந்த தோசைக்கல்லை வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு பெரிய மூடி வச்சு இதை வந்து மூடி வச்சுருங்க. இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் அந்த தோசைக்கல் வந்து நல்லா சூடாகும். அப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தீயை வந்து ஃபுல்லாகவே கம்மி பண்ணிவிட்டு ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க. மொத்தமாக வந்து 15 நிமிஷம் ஆகும். இப்போ இது வந்து பேக் ஆகட்டும். இப்போ நம்ம அவனில் வச்ச பீட்சா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப சீஸியாக சூப்பராக வந்து பீட்சா வீட்டிலையே ரொம்ப சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம தோசைக்கல்லில் உள்ள பீட்சாவும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக அவனில் வச்ச பீட்சா மாதிரியே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையும் வந்து கட் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான தோசைக்கல்லில் செஞ்ச பீட்சாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான ரொம்ப ஆரோக்கியமான பீட்சா வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மைதா இல்லாத சீனி இல்லாத ரெசிபீஸ் பார்க்கணுன்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே என்னோடய ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.